அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகனின் மருமகள் பூர்ணிமா தீ விபத்தில் காயமடைந்து சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி வீட்டில் விளக்கு ஏற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 85 விழுக்காயங்கள் தீக்காயத்தோடு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகனின் மருமகள் 30 வயதையான பூர்ணிமா தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி வீட்டில் விளக்கு ஏற்றும் போது தீ விபத்து நேர்ந்திருக்கிறது. இந்நிலையில் 80 விழுக்காயம் தீக்காயங்களோடு அவர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலன் இன்றி இன்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், விவரம் என்ன? திலகவதி, முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுடைய மருமகளான பூர்ணிமா கடந்த 18ஆம் தேதி அவருடைய வீட்டில் ஏற்பட்ட ஒரு விளக்கு ஏற்றும் போது அவருடைய ஆடை பற்றியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிகிச்சை அடைந்து கடந்த 18ஆம் தேதியில் இருந்தே வேலூருக்கு கூடிய தனியார் மருத்துவமனையான சிஎம்சியில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு 80% தீக்காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. முதல் கட்டமாக மருத்துவர்களின் சிகிச்சை அவருக்கு கை கொடுத்ததாகவும் மருத்துவத்துறை வட்டாரங்களும் மருத்துவமனை தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் படிப்படியாக அவருடைய உடல்நிலை மோசமானதன் காரணமாகவும் ஒரு சில அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்ட பிறகும் அந்த சிகிச்சை அவருக்கு பலனளிக்காத நிலையில் சரியாக இன்று காலை 6:34 மணி அளவில் அவர் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை மற்றும் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.